ராத்திரியம்மா எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நாங்களே எல்லாருமே சிவன் கோயிலுக்கு கிளம்ப போகிறோம் ராத்திரி நேரம். அதனால வீடியோ பண்ணலாம். இந்த கோயிலுக்கு போகிறோன்னா உங்களுக்கு செப்பல் எடுத்துக்கு காட்டுறேன். அப்படி பண்ணக்கூடாது, தப்பு. அதனால நம்ம எல்லாருமே போகிறோம். அம்மா அப்பா வந்து முதல்ல போயிட்டாங்க. இப்போ நாங்களே 4 பேர் கிளம்ப போகிறோம். ஸோ என்ன பார்க்குறோம், இந்த கோயிலுக்கு போகிறோன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோவில் இருங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு காமிக்கலாம். இதுதான் கோயில் கூட என்ட்ரன்ஸ். பாப்பா ஐயோ எப்படி ஓடுறாங்க பாருங்க. கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பின்னாடி தம்பி ஓடுறாங்க. அப்புறம் எல்லாருமே உட்காந்துக்கிறாங்க பாருங்க. வெளி லைட் எல்லாம் இல்லையே, உள்ளுக்கு மட்டும் இருக்குது. ஏன் என்ன பண்ணுறாங்க? இந்த கோயில் புதுசாக ரெடி பண்ணுறாங்க. கோயில் தெரிய மாட்டேங்குது, அதனால வெளி லைட்டு போடல, உள்ளுக்கு மட்டும் போட்டிருக்குறாங்க. அதனால இருட்டுனால உங்களுக்கு ஒன்றும் காமிக்க முடியல. ஆனால் எவ்வளோ எனக்கு எவ்வளோ என்னால் முடியும் அவ்வளோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இருட்டுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் ரொம்ப அழகான கோயில் தான் சிவன் கோயில். பார்த்தீங்களா, இது வந்து நாச்சிபாளையம்ல இருக்குது. நாச்சிபாளையம் சிவன் கோயில். நம்ம வருஷம் இங்கே வரோம். அப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம பக்கத்தில் இருக்குது நம்ம சிவன் கோயில். அங்கே போகிறோம். அம்மாங்க வந்து அங்கே தான் இருக்கிறாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து கேட்டு. நம்ம நான் வரமாட்டேன் போ. போகிற வழியில் இது ஷூட் பண்ணோம். இங்கே பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்புறம் நம்ம வந்து இப்போது நம்ம பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போகிறோம். அதனால் கிளம்பி போகிறோம். இப்போது பாப்பா பார்த்திங்கன்னா எப்படி ஓடுறாங்க பாருங்கள். கம்முனே இருக்க மாட்டேங்கிறாங்க, ஓடிட்டே இருக்கிறாங்க. அவனுக்கு கீழே விட்டானா அவன் ஓடிட்டே இருக்காங்க, கம்முன்னு இருக்கிறதுல. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அன்னதான் கொடுத்துருக்குறாங்க. அதனால தம்பியே பாப்பா வச்சுக்கிட்டு சொல்லி அங்கே போகிறேன். பாருங்க, நம்ம உட்காந்துக்கிறோம். 1 மணி நேரம் ஆகும் சொன்னாங்க. அதனால எல்லாருமே உட்காந்துக்கிறோம். பாருங்க நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டமைப்பில் பார்த்துருக்குறவங்க அந்த இது வந்து நம்ம. அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா இது நம்ம பக்கத்தில் இருக்க இது சிவன் கோயில். இங்கே பார்த்திங்கன்னா பெரிய சிவலிங்கம் வச்சுருக்குறாங்க. இப்போ கூட்டம் பார்த்திங்களா நண்பர்களே, இவ்வளோ கூட்டம் பாருங்கள். நம்ம நின்றுட்டுருக்குறோம் இங்கே ஒரு இடத்துல. பாருங்கள் இந்த கூட்டம். அப்புறம் இங்கே வந்து ஒரு ஐயர் வந்து புதுசாக வந்துருக்குறாங்க. சிவராத்திரி நாள் பார்த்தீங்களா. இப்போ வந்து அபிஷேக் பண்ணிருக்கிறாங்க தண்ணியில். எல்லாருமே வெளியே நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு கூட்டம் ஜாஸ்தி. गिरने वाली है पता नहीं. இங்கே பார்த்தீங்கன்னா அபிஷேக் 1 மணி நேரத்துலேயே நடக்குது இங்கே. அப்புறம் பால் அபிஷேக் பண்ணிட்டு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களை சங்கு ஓடுறாங்க. அப்புறம் சொல்லியிருக்கேன், அக்கா நல்லா பிஸி எடுங்க எங்களுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து தயிர் அபிஷேக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ தயிர் அபிஷேக் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகும் வீடியோ. அதனால் எல்லா அபிஷேக் வீடியோ நான் ஷூட் பண்ணல. பால் அபிஷேக் அப்புறம் தயிர் அபிஷேக் தான் பண்ணியிருக்கிறோம். தம்பி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க.
நண்பர்களே வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த புதுசாக வீடியோவில். எல்லாருக்குமே பாய்.